விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 276 வாக்குச்சாவடிகளில் இன்று வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது. மாலை 6 மணி நிலவரப்படி 82% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. செய்தியாளர்கள் கோபிநாத், தேவநாதன் வழங்கிய தகவல்கள் இவை. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி திமுக எம்எல்ஏ புகழேந்தி உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி காலமானார். இதனையடுத்து அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டு இன்று தேர்தல் ஆணையத்தால் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா, பாமக வேட்பாளர் சி அன்புமணி, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் 18 பேர் என மொத்தம் 29 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். 276 வாக்குச்சாவடிகளில் காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது. உள்ளூர் போலீசாருடன் மத்திய துணை ராணுவப்படை வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். 110 இடங்களில் வெப் கேமராக்கள் பொருத்தப்பட்டு வாக்குப்பதிவு கண்காணிக்கப்பட்டது. அன்னியூர் கிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கை செலுத்திய திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா, முதலமைச்சரின் சாதனைகளின் அடிப்படையில் மகத்தான வெற்றி பெறுவேன் என நம்பிக்கை தெரிவித்தார். முதலமைச்சரின் சாதனைகளின் அடிப்படையில் நான் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன். இதேபோல் பனையபுரத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்த பாமக வேட்பாளர் சி அன்புமணி மக்களிடம் எழுச்சி காணப்படுவதாக தெரிவித்தார். மக்கள் ஆதரவு அதிகமாக சார், எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் பார்த்த பூத்து வரைக்கும் ஒரு 17 பூத்து பார்த்துக்கிறேன். நல்ல ஆதரவு, நம்ம மக்களுடைய எழுச்சி நல்லா இருக்கு சார். இதனிடையே காணை பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் இருந்து 200 மீட்டர் தொலைவில் உள்ள கடைகளை அடைக்க அறிவுறுத்தியதை எதிர்த்து கேள்வி எழுப்பிய 2 கடை உரிமையாளர்களை போலீசார் தாக்கியதாக கூறி விழுப்புரம் திருக்கோவிலூர் சாலையில் பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். அதே நேரம் மாம்பழப்பட்டு உட்பட 5 வாக்குச்சாவடிகளில் இவிஎம் இயந்திரங்களில் கோளாறு ஏற்பட்டதால் 30 நிமிடங்களுக்கு மேல் வாக்குப்பதிவு தாமதமானது. இதனிடையே தொரவி பகுதியில் வாக்குச்சாவடி அருகே நின்று பூத் ஸ்லிப் வழங்கிய பாமகவினரை அப்புறப்படுத்த முயன்றதாக கூறி போலீசாரை கண்டித்து அக்கட்சியினர் மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கப்பியாம்புலியூர் பகுதியில் கள்ள ஓட்டு புகார் எழுந்ததால் அரை மணி நேரம் வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டது. பின்னர் காத்திருந்த வாக்காளர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு வாக்களிக்க அனுமதி அளிக்கப்பட்டது. செய்தியாளர் கோபிநாத் வழங்கும் கூடுதல் தகவல். மொத்தம் 2,37,031 வாக்காளர்களுக்கான இன்றைய தேர்தலில் சராசரியாக 85% வாக்குகள் பதிவாயிருக்கிறதா நமக்கு தற்போது கிடைச்ச தகவலை பார்த்துட்டு இருக்கோம். பெரிய அளவில் அசம்பாவிதங்கள் இல்லாத நிலையில் பெரும்பாலான பெண்களோட வாக்குகள் அதிகம் பதிவாயிருக்கிறதா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரஞ்சித், நன்றி கோபிநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.